அமெரிக்காவினுடைய 47வது ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல இந்தியாவுக்கு பாதகமான 5 விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவில் தங்கியிருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்க குடியுரிமை என்பது கொடுக்கப்படும். ஆனால் இனிமேல் அந்த குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். மேலும் H1B விசாவில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த போவதாக அறிவிச்சிருக்கும் ட்ரம்ப் எண்ணெய் ஏற்றுமதியில் அதிக வரி செலுத்த போவதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு. இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுறாங்க. இந்தியா 80% தன்னுடைய எண்ணெயை இறக்குமதி செய்வது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக அளவிலான வரி விதிக்க போவதாகவும் அதன் மூலம் அமெரிக்காவினுடைய கஜனாவை நிரப்ப போவதாகவும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பு அதிகமாகும் என்பது உறுதியாகி இருக்கு. சட்டவிரோதமா அமெரிக்காவில் குடியிருப்பவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கே திரும்ப நாடு கடத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய இந்த அதிரடி அறிவிப்புகளால கோதுமை ஏற்றுமதியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று இந்திய விவசாயிகள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க.